சூப்பர் 30 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் லாரி ஓட்டுநரை தாக்கிய புதுச்சேரியை சேர்ந்தவரை காவலர்கள் என்கவுண்டர் செய்த நிலையில் மீண்டும் அதே பாணியில் லாரி ஓட்டுநர் ஒருவரிடம் கொள்ளை நடந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து கருங்கல் ஜல்லியை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று குறிஞ்சிப்பாடிக்கு சென்று கொண்டிருந்தது. அதிகாலை 4:30 மணியளவில் தம்பிப்பேட்டையில் சாலை ஓரமாக லாரியை நிறுத்திய ஓட்டுநர் ராஜி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அங்கு வந்த இருவர் லாரி ஓட்டுநரை தாக்கியதுடன் செல்போன்களை சேதப்படுத்திவிட்டு 25,000 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நின்றிருந்த 3 லாரிகளின் ஓட்டுநர்களை தாக்கி செல்போனை பறித்துச் சென்ற கும்பலில் புதுச்சேரியை சேர்ந்த மொட்டை விஜய் என்பவரை காவலர்கள் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மீண்டும் தாக்குதல் நடப்பதால் லாரி உரிமையாளர்கள் அச்சமடைந்தனர். சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை 51 விழுக்காடாக உயர்த்த கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகத்தில் தற்போது ஓபிசி பிரிவினருக்கு 32 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஓபிசி பிரிவினருக்கு இனி 51 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து கர்நாடக அரசு பரிசீலித்து வருகிறது. ஏற்கனவே அந்த மாநிலத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10 விழுக்காடு உள் ஒதுக்கீடும் SC/ST பிரிவினருக்கு 24 விழுக்காடு இடஒதுக்கீடும் உள்ளது. இதன் மூலம் கர்நாடக அரசின் இடஒதுக்கீட்டு விகிதம் 85 விழுக்காடாக உயர இருக்கிறது. அண்மையில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பில் மாநிலத்தின் மக்கள் தொகையில் 70 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருப்பது தெரியவந்தது. தீ விபத்தில் சிக்கிய மகன் மார்க்கை ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சிங்கப்பூரிலிருந்து ஹைதராபாத்துக்கு அழைத்து வந்தார். பவன் கல்யாணின் மகன் மார்க் சங்கர் சிங்கப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வரும் நிலையில் கடந்த 8ஆம் தேதி அந்த பள்ளியில் தீ விபத்து நேரிட்டது. இதில் 19 மாணவர்கள் காயமடைந்தனர். மார்க் சங்கரின் கை மற்றும் கால்களிலும் தீக்காயம் ஏற்பட்டது. மகனுக்கு காயம் ஏற்பட்டதை அறிந்த பவன் கல்யாண் சிங்கப்பூருக்கு சென்று மகனுடன் இருந்தார். இந்நிலையில் மருத்துவ சிகிச்சை முடிந்து மகனை பவன் கல்யாண் ஹைதராபாத்துக்கு அழைத்து வந்தார். அப்போது தந்தையை அன்பாக பற்றிக் கொண்ட மார்க் பாசத்துடன் கட்டிப்பிடித்தபடி சென்றார். காயத்திலிருந்து மீண்ட தனது குழந்தையை பவன் கல்யாண் அழைத்து செல்லும் வீடியோவை அவரின் ரசிகர்கள் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர்.